யோ வாசுதேவா, இங்க வா. இதோ வரேன். அடுத்த வாட்டி உன்னால விவசாயம் எல்லாம் பண்ண முடியாது. சும்மா எதுக்கு நீ உடம்பெல்லாம் கெடுத்துக்கிற? இன்னும் 2 தடவை விவசாயம் பண்ணலன்னா தற்கொலை தான் பண்ணி ஆகணும். சாகுறதானே, அது நீ விவசாயம் பண்ணலனாலும் நடக்கும். நான் ரெக்கமெண்ட் பண்ணி தான் முதலாளி உனக்கு பணம் தந்தாரு. ஏன் கமிஷனை விட்டுடு, அசலை கொடுக்க முடியலனாலும் வட்டியாவது கொடுக்கலாம்ல. நான் தான் சொன்னேனே வக்கீல் ஐயா, ஒரு தடவை தண்ணியில போயிடுச்சு, இன்னொரு தடவை வெயில கருகிடுச்சு. இதை நான் யாருக்கிட்ட சொல்லுவேன்? நீ என் கிட்ட சொல்லணும். மீடியேட்டராகவே நான் இருந்தாலும் நானும் அந்த ஆளோட ஆள் தான். ஃபேமிலி அட்வொகேட். அதை நீ என்னைக்கும் மறந்துடாத. இறக்கும் அதெல்லாம் அந்த ஆள் கிட்ட நீ எதிர்பார்க்காத. அப்புறம் நான் இங்க வந்தது உனக்கு ஜப்தி நோட்டீஸ் கிடைச்சிரும். உன் வீடியும் நிலத்தையும் வாங்குறதுக்கு முதலாளிக்கு ஐடியா இருக்கு. நீ எல்லாம் இடைஞ்சலாம் இருக்கக்கூடாது. சட்டி சாமான எடுத்துட்டு இடத்த காலி பண்ண, கேஸ் அதோடு முடிஞ்சிடும். அப்படி பண்ணிடாதீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒன்ன மாதிரி பிச்சைக்காரங்கெல்லாம் பிள்ளைங்கள படிக்கவே வைக்கக்கூடாது, கடனே வாங்கியிருக்க கூடாது. நீ காலி பண்ணலன்னு வையி, நீயும் இருக்க மாட்ட, உன் குடும்பமும் இருக்காது. அந்த ஆள் உன் பொண்டாட்டியோட நோயெல்லாம் மாத்திடுவான். அதை சொல்றதுக்காக தான் அந்த ஆள் என்ன அமுச்ச விட்டான். என்னை காப்பாத்துங்க. நீங்க சொன்ன அவரு கேட்பாரு. தயவு செஞ்சு சொல்லுங்க. எழுந்துறியா? இல்ல இந்த மாதிரி ஷோலாம் என்கிட்ட இல்ல காட்டக்கூடாது. வக்கீல் ஐயா, சரியா? இல்ல. முதல்ல நீ இடத்த காலி பண்ண. வாசுனா, எதுக்கு இந்த ஆளோட கால பிடிக்கிறீங்க? அது நீ யாருமா? ஜில்லா கலெக்டர் ஒண்ணும் இல்லைல்ல, இது வேற சமாச்சாரம். ஒரு அப்பாவி மனுஷன் உங்க காலை பிடிச்சு கெஞ்சிக்கிட்டு இருக்காரு, உங்களுக்கு கொஞ்சம் கூட இறக்கமே வரலையா? கேள்வி கேட்கறது மிரட்டுறதெல்லாம் கோர்ட்ல மட்டும் நீங்க வச்சுக்கோங்க. இவரு ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காரு, புரியுதா? ரொம்ப திறமசாலியா இருக்கிற, என்கிட்டயே கேள்வி கேக்குறியா? நீ அந்த வேலோட வளர்ப்பு பொண்ணு தானே, பைத்தியக்காரியோட பொண்ணு. பாரு, உடம்பு மேல மண்ணு படுறதுக்கு முன்னாடி இங்க இருந்து போயிடு. வாசண்ணா, என்ன விஷயம்? நான் என்னோட நிலத்தையும் வயலையும் வச்சு காசு கொஞ்சம் கடனா வாங்கினேன். இப்ப ஜப்தி பண்ணுவேன்னு சொல்றாங்க. ஓ, விஷயம் அப்படி போகுதா? எந்த பேங்க்ல கடன் வாங்குனீங்க? பேங்க் எல்லாம் இல்லம்மா, ஆண்டவ முருகன் கிட்ட இருந்து இவர் சொல்லித்தான் கொடுத்தாரு. 11% வட்டி. பணம் தேவைப்படும் போது அழுது காலை பிடிக்கிறது, கொடுத்த பணத்தை திரும்ப கேட்கும் போது நியாயம் பேசுறது. வாசு, இதுக்கு நீ அனுபவிப்ப. அந்த ஆண்டாள் முருகன் விவசாயிகளுக்கு எல்லாம் பணம் எல்லாம் கொடுக்க மாட்டாரு. நான் சொன்னதுனால அவர் கொடுத்தாரு. உங்களுக்கெல்லாம் விவசாய பார்த்தா கேவலமா இருக்குல்ல? இங்க பாருங்க, நீங்க சொல்ற ஆண்டாள் முருகனும் மத்த முருகன்களும் டைனிங் டேபிள்ல சுத்தி உட்காந்து மூக்க பிடிக்க திங்கிறீங்கல்ல, அது இவங்களுடைய உழைப்பு மட்டும்தான். அதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. இவங்க கிட்ட எல்லாருமே நியாயமா நடந்துக்கணும். சட்டம் உங்களுக்கு மட்டும் சொந்தமானது இல்லையே, இப்படிப்பட்டவங்களுக்கு பேசுறதுக்கு ஆளுங்க வேணும்ல. ஸ்பீடு வட்டிக்கு பணம் வாங்கினதுக்காக வெளியே அனுப்ப எந்த கோர்ட்டு உத்தரவு போட்டாங்க? இவங்களுக்கும் கிடைக்கும் நல்ல வக்கீலுங்க எல்லாம். நீங்க பயப்படாதீங்கண்ணா, இவங்க ஒண்ணும் பண்ண மாட்டாங்க. நான் போயிட்டு வரேன். சரி சரி. சரிம்மா. அம்மா, என்ட்ரன்ஸ் எக்ஸாம் உடைய ஹால் என்னம்மா? டிக்கெட். எனக்கு தெரியும் கண்டிப்பா அது வரும்னு. அப்பா எங்க போனாருமா? பாருங்க, இன்னைக்கு சாரை பார்க்க போகணும். நீங்களும் என் கூட வாங்க. முதல்ல நான் இதை காய போட்டுட்டு வரேன். இந்த பொண்ணோட அவசரத்தை பாரு. கல்யாண வயசாயிடுச்சு, இன்னும் சின்ன பொண்ணுன்னு நினைப்பு.
எக்ஸாம் நல்லபடியா எழுதி முடிக்கணும், அதான் ஒரு பயம். உனக்கு பயமா? உனக்கு கிடைச்சிரும், எங்களுக்கு தெரியும். ஐஏஎஸ் ஆகிறதுக்கு பிறந்தவதான் நீ. நீ சொன்னது அப்படியே பழிக்கிட்டோம். நீ பெரிய கலெக்டர் ஆன உடனே எங்களெல்லாம் மறந்துடுவல்ல? ம்? நான் என்ன ஆனாலும் எங்க போனாலும் என் மனசு முழுக்க இந்த கிராமத்துல தான் இருக்கும். Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.